ஆமாம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணோம். கேட்டிருக்காங்க. மைக் ஆஃப் பண்ணுறேங்க. ஓகே, ஸ்தோத்திரம். அவங்க கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பரிசு, நல்ல விலை உயர்ந்த பரிசு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்ன பரிசு நான் கேட்பேன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அது போதும். ஏன்னா ஜெப சப்போர்ட்ஸ் தான் நம்மளை வந்து தாங்கும், நம்ம உருவாக்கும், இன்னும் நம்ம தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்யும். நமக்கு பின்னாடி ஜெபிக்கிற நபர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிறதுலே பெரிய ஒரு பொக்கிஷம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த திருச்சபைக்காகவும் எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நானும் உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பமாய், ஒரு ஐக்கியமாய் வச்சிருக்கிறார். தேவ ராஜ்யம் நம் மூலமாய் கட்டப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். காலையில் எடுத்த அந்த செய்தியின் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது காலையில் வாசிச்சோல்ல, என்ன வசனம் வாசித்தோம்? காலையில் கேட்டவங்க காலையில் என்ன அதிகாரம் வாசித்தோம் ஞாபகம் இருக்கா? 1 தீமோத்தேயு 3:4-5 வாசிப்போமா? ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். 1 தீமோத்தேயு 3:4-5. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஸ்தோத்திரம். தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு நீ பேசுகிறார். ஒரு நிர்வாகத்தை குறித்து தேவன் பேசுகிறார். ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் குறைவாய் இருக்கிறவங்களும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள் வேதம் சொல்கிறது. நமக்கு நடத்த தெரியலனால் தேவனிடத்தில் கேட்கணும். ஏன்னா குடும்பம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவன் 2 காரியங்களை நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய குடும்பம், இன்னொன்று நம்முடைய வேலை அல்லது ஊழியமாய் இருக்கு. இந்த 2 காரியத்தையும் நடத்துவதற்கு நமக்கு என்ன வேணும்னா நிர்வாக திறமை வேண்டும். தேவன் இந்த திறமையை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். தேவன் நமக்கு நிர்வாக திறமையை கொடுத்திருக்கிறார். ஒரு சரியாய் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நாம் தெரியவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பது சிரமம், கஷ்டம். ஏன்னா குடும்பத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய ஆத்துமா நமக்கு விலையேற பெற்றது நம்முடைய கணக்கில் வரும். எனவே உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளை நீங்கள் சரியாய் தேவனுக்குள்ளே நடத்த வேண்டியது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. எனவே ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. நிறைய பேர் ஊழியம் செஞ்சிடறாங்க, வெளியில் ஊழியம் செஞ்சிடறாங்க, பெரிய பெரிய பிரபலங்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சாட்சி குடும்பத்திலிருந்து தோன்ற வேண்டும். ஊழியம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான், இப்படிப்பட்ட சாட்சிகள் தான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்பதை காலையில் பார்த்தோம். குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய வேலையிலும் நிர்வாக திறமை வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22:29 வசனம். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொல்லி. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் என்னது? தான் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, தான் செய்ய வேண்டிய காரியங்களை. இந்த மாஸ்டர் கொஞ்சம் குறைச்சிருமா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் அதை குறைச்சிரு. எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. ஓகே. தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன்னா என்னது? வரும் காப்பது தான். அதாவது என்ன பிரச்சனை வரும் என்பதை அறிந்து முன்னரே அவன் அதை தடுப்பவன் தான் ஜாக்கிரதையுடையவன். தான் செய்ய வேண்டிய பொறுப்பை சரியாய் செய்து காலத்திற்கு ஏற்றபடி செய்து முடிப்பவன் தான் ஜாக்கிரதை உள்ளவன். அவன் ஜாக்கிரதையாய் இருந்து தன் வேலையை செய்கிறவன் அவன் யாருக்கு முன்பதாக நிற்பான் என்றால் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பானா. அவனுடைய நிர்வாக திறமை அங்கே இருக்கு, அவன் நடத்துதல் அங்கே இருக்கு, அவன் செய்ய வேண்டிய பொறுப்பை அவன் உணர்ந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாததற்கு காரணம் என்னவென்றால் தான் செய்ய வேண்டிய பொறுப்பை சரியான நேரத்தில் செய்யாதது தான், அல்லது காலம் தாழ்த்திய பிறகு தெரிந்து கொள்ளும் அந்த பொறுப்புகள் தான்.
இத்தனை வருஷங்கள் கடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் என்னத்தை செய்யறது அப்படின்னு விடக்கூடிய காரியங்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பொறுப்புகளை நாம் சரியாய் செய்வோமானால் நாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்போம். ஹல்லேலூயா. ராஜாக்கள்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க, பெரிய மேன்மையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு முன்பதாக நமக்கும் ஒரு இருக்கை வந்து கொடுக்கப்படும். இல்லைன்னா நீசருக்கு முன்பாக தான் நிற்கணும். நீசர்னா நான் யார் தெரியுமா? ஒன்றுமில்லாதவங்க, வெறுமையானவங்க. இங்கே ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது லோர் ரேங்க் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீசர் லோர் ரேங்க்னா தாழ்ந்த உள்ளவங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்ஸ்கியூர் மேன். அப்ஸ்கியூர் மேன்னா தெளிவற்றவங்க. தெளிவற்றவங்க அந்த கேங்கில் நம்ம சேர்ந்துருவோம். உங்கள் வாழ்க்கையும் அவங்களோட சேர்ந்துரும். இன்னைக்கு தெளிவற்ற நிலைமையில வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும், தன் குடும்பத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும், தன்னுடைய காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்வான்? தான் செய்ய வேண்டிய காரியங்களை உணர்ந்து செய்வான். நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு 10வது படிக்கும்போது 10வது பாடம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். 11வது போன பிறகு 10வது படிக்கும்போது என்ன, 10வது பாடத்தை பார்த்தோன்னே எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா, இது நம்ம அந்த டைம் படிக்காம விட்டோமே. தோணிருக்கா உங்களுக்கு? தோணிருக்கா? சார் எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு, நம்ம அந்த டைம் படிச்சிருந்தா. இல்லை எக்ஸாம் டைமில் பார்க்கும்போது ஒரு கேள்வி வந்திருக்கும், ஐயோ இந்த கேள்வி தான் நான் படிக்காமல் விட்டேன், அந்த டைமில் இது படிக்கணும்னு தோணுச்சு மனசு, ஆனால் என்ன பண்ணேன், படிக்காம விட்டேனே. இதே மாதிரி தான் வேலை செய்ய வேண்டிய வேலை நமக்கு உணர்த்தப்படும். இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்து முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தப்படும், ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செய்யாமல் விட்டுட்டு காலம் சென்ற பின்பு நம்ம செய்து முடித்திருக்கலாமேன்னு தோணும். உட்காருவீங்க. எனவே காலம் தாழ்த்தாதீங்க. காலம் தாழ்த்துறவங்க தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்க முடியாது, தன்னுடைய காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்க முடியாது. செய்ய வேண்டிய காலத்தில் எல்லா காரியத்தையும் ஒழுங்கின்படி நாம் செய்வோமானால் நாம் வெற்றியாளர்களாக இருப்போம். நாம் நிர்வகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைமை பண்புல உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம குடும்பத்தை வளர்க்கிற விதத்தில் வளர்க்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளை கவனமாய் வளர்க்க வேண்டும். அவங்க வளர்ந்து முடிச்ச பிறகு இவனை நம்ம அடக்கலாம்னா முடியாது. அந்த நேரத்தை கடந்துட்டோம். செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பொறுப்புகளை உணர்ந்து செய்கிறவன் தான் சாதனையாளராய் மாறுகிறான். கோல்டன் ஹவர்ஸ். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது, முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துக்குள்ளே அந்த முதலுதவி கொடுக்கப்பட்டால் அவன் காப்பாற்றப்படுவான். அந்த நேரத்தை கடந்து விட்டால் என்ன ஆகும்? அவனுடைய உயிர் பறி போகும். கொஞ்சம் குழந்தைங்களை பார்த்துக்கங்க, கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க பிள்ளைங்களை. கஷ்டம்தான், ஆனாலும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வெளியில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விளையாட்டு காட்டுங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சரியான சிகிச்சை, முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? உயிர் பறி போகும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில பொறுப்புகள் செய்ய வேண்டியது இருக்கு. அதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாய் செய்து முடிக்க வேண்டும். கடமைகள் ஒன்று இருக்கு, அந்த கடமைகள் சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். காலம் தாழ்த்தி செய்யப்படும் உதவிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னைக்கு தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை வைக்கிறார். நம் இந்த பூமியில வாழும் போதே பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை சேர்க்கப்பட வேண்டும். எப்படி சேர்க்கிறது? தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஏழை ஜனங்கள், கஷ்டப்படுகிறவங்க, திக்கற்றவங்களுக்கு, இவங்களுக்கு நம்மளால இயன்ற மட்டும் உதவி செய்யும். கூட இருக்கிறவங்க எல்லாருடைய அன்பாய் பழக வேண்டும். எந்த நாள் நமக்கு இறுதி நாள்னு தெரியாது. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு காரியத்தை இப்போ சொல்கிறேன். எல்லாரும் நினச்சிக்கங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இந்த காரியத்தில், ஆனால் இதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, ஒரு நாள், அது எந்த நாள்னு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நாளில் நீங்களும் அந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிந்த அறிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அங்கே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியில் உங்களுடைய உடல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இறந்து போயிட்டோன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்மளும் நிற்கிறோம், ஆவியாக நிற்கிறோன்னு வைங்களேன். அப்போது அந்த நாளில் நீங்கள் யோசிப்பீங்க, இந்தந்த பொறுப்புகளெல்லாம் முடிச்சிருக்கலாமே,
இந்தந்த நபர்கிட்ட எல்லாம் நாம வந்து சமரசம் பண்ணியிருக்கலாமே, அன்பு செலுத்திருக்கலாமே, இந்தந்த கடமைகள் எல்லாம் விட்டுட்டோமே. அந்த நாள்ல நம்ம யோசிச்சு திரும்ப அந்த நாள் திரும்ப வரப்போறது கிடையாது. அதனால் இருக்கிற இந்த உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடியுங்க. பார்க்க வேண்டிய கடமைகள்லாம் பார்த்து முடியுங்க. யார் யாருக்கு உதவி செய்யணுமோ செஞ்சு முடியுங்க. நிறைய பேர் உலகம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு வயதானவர்களுக்கு உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக வச்சு படையலை போட்டு பூஜையை போட்டு அவங்களே சாப்பிட்ருவாங்க. எதுக்கு? உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? காலம் சென்ற பின்பு நாம் செய்யக்கூடிய எதுவுமே அதுக்கு விலை மதிப்பு கிடையாது. விலை மதிப்பு இல்லை, மதிக்கத்தக்கது அல்ல. காலம் இருக்கும்போதே பேச வேண்டியவர்களுக்கு, சமரசமாக வேண்டியவர்கள், அன்பு செலுத்த வேண்டியவர்களுக்கு, கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களுக்கு, புத்தி சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாவற்றையும் பொறுப்பாய் செய்கிறவன் தான் ஒரு நிர்வாகத்தில் சரியாக இருக்கிறான். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் அக்கறையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் செய்து முடிக்கிறத சரியாய் செய்து முடிக்கிறார். நம் வாழ்க்கையில், நம் வேலையில், நம் ஊழியத்தில் இந்த நிர்வாக திறமை நமக்கு வேண்டும். நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14, 15, 16, 17 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 9:14 வசனத்தை வாசிப்போம். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தாங்களா? அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று. பந்திக்கு எத்தனை பேரு? 50 பேர். 50 பேரு. ஒரு மலை பிரசங்கத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள்லாம் கூடி வந்துட்டாங்க. மலை பிரசங்கம் பேசி முடிச்சாச்சு. இப்போ அவங்க எல்லாருக்கும் பசி எடுக்குது. அந்த இடம் வனாந்தரமான இடமா இருக்கு, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல 5000 பேர் கூடியிருந்தாங்களாம். எப்படி கவுண்டிங் வந்தது? எப்படி நம்பர்ஸ்? 50 பேரா? கர்த்தர் பார்த்தீங்களா நிர்வாகத்தை சரியா நடத்துறார். ஏசு கிறிஸ்து 50 பேரா உட்கார வச்சு கவுண்ட் பண்றார் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஜனங்கள் இருக்க, நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோன்னு வைங்களேன், இலவசமாக கொடுக்குறோன்னு வைங்களேன், எப்படி வருவாங்க ஜனங்க? எனக்கு 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 எனக்குன்னு கைகள் மட்டும்தான் தெரியும். வரிசைப்படுத்த முடியுமா? முடியல. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் பாருங்க அந்த நிர்வாகத்தை சரியாய் செய்தார். 50 பேரா உட்கார வச்சு கணக்கு கரெக்டாக எழுதியிருக்கிறார், இத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. அப்போ சீஷர்கிட்ட சொல்ற இன்னொரு காரியம் பாருங்க, இவரே எல்லாத்தையும் செய்யணும்னு செய்யலை. இவர் இன்னொருத்தவங்களை கிரியேட் பண்றாரு, இன்னொருத்தவங்களை உருவாக்குறாரு. யார்கிட்ட சொல்றாரு? 50 பேரா உட்காரும்படி தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். சீஷர்களை உருவாக்குகிறார். ஏன் இவர் தேவன் தானே. இவர் அங்கே நின்றுட்டு இவ்வளோ நேரம் பேசும்போது இவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு, அங்கே இருந்து 5000 பேருக்கு இவருடைய வார்த்தை ரீச் ஆச்சா இல்லையா, போயிச்சா இல்லையா? அப்போ இவரே சொல்லிக்கலாம்ல 50 பேரா உட்காருங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய சீஷர்களை உருவாக்குகிறார். போய் உட்கார வைங்க, டிசிப்ளின் பண்ண வைங்கன்னு. சில நேரங்களில் நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினைக்கிறோம், நம்மளே எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினைச்சோம், வீம்புக்குனே பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஆனால் முடியாதுங்க. மனுஷனுடைய பலன் கம்மி தான். ஒரு மனுஷனால ஒரு 10 வேலை தான் பண்ண முடியும்னா அந்த 10 வேலை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நமக்கு பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அப்போ எப்படி செய்து முடிப்பாங்க? எப்படி செய்வாங்க? ஒரு 10 வேலை செய்யக்கூடிய அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஒருத்தர் 5 செய்ய முடியும், ஒருத்தர் 10 செய்ய முடியும், ஒருத்தர் 8 செய்ய முடியும், அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் 50. அப்போ நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? நம்ம கூட உள்ள நண்பர்கள், நம்ம கூட உள்ள சக ஊழியர்கள், நம்ம கூட உள்ள உறவினர்கள், இவங்களை எல்லாம் அவங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகளை பிரித்து கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியணும். நிர்வாக திறமை இன்னைக்கு குடும்பத்தில் நிர்வாக திறமை வேண்டும், நம்முடைய ஊழியத்தில் வேண்டும், நம்முடைய வேலையில வேண்டும். இயேசு சரியாய் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்த நிர்வாக திறமை இருந்தாதாங்க. அப்போ ஒரு குழுவை ஏற்படுத்தி, அது குழுக்கு ஒரு தலைமையை ஏற்படுத்தி 50 வேலை செய்ய முடியுமா இல்லையா? ஒருத்தர் 5 பார்க்கலாம், ஒருத்தர் 10 பார்க்கலாம். இப்படி 50 வேலையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? ஆனால் ஒரு ஆளால முடியுமா? தனி மரமா? முடியாது. அப்போ நமக்கு ஒரு குழு வேண்டும், அவங்களுடைய திறமைக்கு தக்கதாய் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அந்த ஓமையில சொல்லும்போது சொல்றார் இல்லையா, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 3 தாளந்து, ஒருத்தனுக்கு எத்தனை? 1 தாளந்து. ஏன் எல்லாருக்கும் 5ஆ கொடுக்கலாமே? ஏன் எல்லாருக்கும் 1ஆ கொடுக்கலாமே? அங்க வசனம் சொல்லுது, அவனவன் திறமைக்கு ஏற்ப, அவனவன் திறமைக்கு ஏற்ப.
அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தகுந்த வேலையை அசைன் பண்ணணும். குடும்பத்துலேயும் இதுதான். குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்கள வேலை வாங்குங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை வேலை வாங்குங்க. ஒரு 8 வயசு பையன் இருக்கானா, அவனை போயிட்டு நானும் இப்போ வேலை வாங்க போகிறேன், ஏய் தம்பி போடா, போயிட்டு அரிசி முடியை தூக்கிட்டு வாடா, ஒரு 25 கிலோ சிலிண்டரை தூக்கிட்டு வாடானா முடியுமா? காலையில் எழுந்திரிச்சோன்னா பாயை சுருட்டி மூளையில வை, முடியுமா முடியாதா? தலகாணி எடுத்து பெட்ஷீட்டை மடித்து உள்ள வை, முடியுமா முடியாதா? துணியெல்லாம் கிடக்க போய் எடுத்து வை, பொம்மைலாம் கிடக்கு எடுத்து வை. இதையும் நம்ம போய் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இன்னொருத்தவங்களை வேலை வாங்குற அளவுக்கு நாம் திறமை உள்ளவர்களாக இருக்கணும். அடிமைப்படுத்துவதற்காக நான் சொல்ல, அவங்கள உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக நான் சொல்ல, அவங்கள உருவாக்கணும், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் சரியா இல்லாதால அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை அழித்து கொண்டிருக்காங்க. எத்தனை ஜென்ரேஷன்ஸ். இன்னைக்கு எத்தனை ஊழியங்கள்ல அடுத்த தலைமுறை சரியில்லாதால ஊழியம் சரியா இல்லை. வேதத்திலே பார்க்கிறோம், நிறைய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்குள்ள வளர்க்க மறந்துடுறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி, அவங்க பிள்ளைங்க என்னாச்சு? ஆரோன் தேவனுடைய ஊழியக்காரன், அவங்க பிள்ளைங்க என்னாச்சு? ஆரோனுடைய பிள்ளைகளை தேவன் அடித்தார், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக கூட ஆரோன் அழலைங்க. பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிக்க போறாருன்னொடனே பலிபீடத்தில் தூபத்தை எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்தில் போய் காத்துட்டு இருக்கார். அதுதான் லேவியன். தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மஞ்சாடுகிறவன். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததியை வளர்க்கிறதுக்கு உருவாக்குவதற்கு மறந்து விடுகிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நம்ம இன்னொருத்தவங்களை வளர்த்து விடணும். நம்ம உயிரோடு இருக்கிற நாளில் இன்னொருத்தரை வளர்த்து விடணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் 1 பேர் 2 பேர் இல்லை, 100 பேரை கூட வளர்க்கலாங்க. வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் 1 2 ஒரு சிலது மட்டும்தான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை அநேகரை நாம் வளர்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கு நிர்வாக திறமை வேண்டும். அந்த தாளந்து தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் உருவாக்க வேண்டும். அநேகரை உருவாக்குகிற ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. தேவன் 50-50 பேரை உட்கார வச்சார். அப்புறம் 15ஆம் வசனத்தில் அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அக்கறையுள்ள தெய்வம். அவங்க பசியில எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அவர் இல்லை எங்கேயா போய் வாங்கட்டும் சொல்லி நினைக்கல. அந்த வனாந்திரமான இடத்துல எங்கே போவாங்க? சீஷர்கள் கூட சொல்கிறாங்க, இவங்களை சீக்கிரம் அனுப்பி விட்டுருவோம், பொழுது சாய்ஞ்சிருது அப்படின்னு. ஆண்டவர் அனுப்பலை, பசியை அனுப்பலை. அக்கறை உள்ள தெய்வம். நம்மளும் நிர்வாகத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் விசாரிக்கிறோமா? குடும்பத்தில் உள்ளவங்களை விசாரிக்கிறோமா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? தூங்குனீங்களா? விசாரிக்கிறோமா? மனசு விட்டு பேசுகிறோமா? ஏன் முகம் வாடலாக இருக்குது? ஏன் தலை சீவலை? விசாரிக்கிறோமா? ஏன் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க? ஏன் குளிக்காமல் இருக்கீங்க? விசாரிக்கணும். ஒவ்வொருத்தர் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள ஜனங்கள் முன்பதாக வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த அப்பங்கள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றார். 17ஆம் வசனத்துல எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. மீதியான கூடை எத்தனை கூடை? 12 கூடை. 12 கூடை. அவரை மீதியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். லூக்கால இது வாசிச்சோம். யோவான்ல வாசிக்கும் போது யோவான்ல 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இங்க சொல்றாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு. அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு மீதி இருக்க அந்த ஒன்றும் சேதம் ஆகாதபடிக்கு மீதியான துணிக்கையை சேர்த்து வைங்க.
நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். பிடிக்கலன்னு சொல்லி எப்படி கொட்டுறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லைல்ல. ஒன்றும் சேதமாகாத படிக்கு, ஒன்றும் சேதமாகாத படிக்கு அவைகளை சேர்த்து வைங்க. அது சேர்த்து வச்சதால் தான் எத்தனை கூடைன்றது கவுண்டிங் வந்துச்சு, எண்ணிக்கை வந்தது 12 கூடை அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா வேஸ்ட் தானேன்னு சொல்லி கொட்டியிருந்தா என்ன இருக்கும், அப்படியே போயிருக்கும். தேவன் எதையும் வேஸ்ட் பண்ணலைங்க. நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் லைஃப்பில், எவ்வளோ ஆர்டர்ஸ் போடுறோம், ஆன்லைனில் ஆர்டர் போடுறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கான் பை பை 25 பாய் பாய் 25னா டாட்டா சொல்கிற மாதிரி தானே, பாய் டாட்டா. 2025 முடியுது, பாய் பாய் 25 இதெல்லாம் அதில் போட்டிருக்கான் பை பை 25. பைனா என்ன, வாங்குறது. 25 பாய் பாய் சொல்கிறாங்களா இல்லை 25க்குள்ளே வாங்குன்றாங்களா? நம்ம உள்ளே போனாவே ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம், கை செலவாயிட்டே போகுது. இதை பார்த்தா இதை விட இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நமக்கு பிரயோஜனமா, அது நமக்கு தேவையா, அத்தியாவசியமானு பார்க்கறது இல்லை. இது நல்லா இருக்கு, இந்த ஃபோன் நல்லா இருக்கு, இந்த மாடல் நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, ஆர்டர் போடு, அதுக்கு இஎம்ஐ போடு. இன்னைக்கு எல்லாமே நம்ம கடன்காரனாய் மாற்றுவது தான் இருக்கு. பை 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 சொல்லுங்க. ஆமா, இப்படிதான் உலகம் நம்மளை இழுத்துட்டு இருக்கு. வாங்கு 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 வாங்கு, அது தேவையா அத்தியாவசியமா அதெல்லாம் தேவையில்ல, வாங்கு வாங்கு வாங்கு. வாங்கி என்ன பண்ணோம், நீ கடன்காரனா வாழு வாழு வாழு. 1 இயர் இஎம்ஐ தானே கட்டிடலாம். போன மாதம் போட்டியே அதையும் கட்டிடலாம், அதுக்கு முந்தின மாதம் போட்டியே அந்த தவணையும் கட்டிடலாம், 3 தவணையும் கட்டிடலாம். தவணை கட்டி 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 என்ன வாழ்க்கையில் எல்லா தவணைக்கும் சேர்த்து ஒரு தவணை. இப்படி தான் நிறைய பேர் வட்டி என்ன போட்டுச்சான். ஆமாம், அது போட்டுக்கிட்டே தான் இருக்கும் துரத்துற வரைக்கும். கடனை வாழ்க்கையில் துரத்தணுங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லி துரத்தணும். அதுக்கு இச்சை அடக்கம் தேவை. இச்சை அடக்கம் இல்லைன்னா கடன்லையே சுற்றிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கை சுற்றிக்கிட்டு இருக்கோம், மோசமாக போயிட்டு இருக்கோம், உன் சந்ததிக்கு பாதிக்கப்படுது. நீ இன்னைக்கு முட்டாள்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் உன் சந்ததியை பாதிக்குது. நீ இதுலேருந்து எப்போ விடுதலை அடைவாய்? உன் சந்ததியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உன் இடத்துல இருக்கு. உன் சந்ததியை உயர்த்துவதற்கு தேவையான அஸ்திபாரம் நீ தான் போட போற. நீ போட்டு பை பை பைனா உன்னையே அவ்வளோதான் காலி பண்ணுறோம். பொருளாதாரத்தில் ஒன்றும் இருக்காது. சேர்த்து வைக்க பழகுங்க. கொஞ்சமாக சேர்த்து வைங்க, நிறையெல்லாம் இல்லை, கொஞ்சமாக நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து வைக்க பழகுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக கொஞ்சத்தை சேர்த்து வைங்களேன், ஆண்டவர் அநேகத்தை சேர்த்து வைக்க முடியாது செய்வார். இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியம். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து வைங்க, நிறையெல்லாம் வேணாம். ஆனால் ஒழுக்கமாக அது தொடர்ச்சியாக அது சேர்த்து வச்சோன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அதை சேர்த்து வைக்கிறது. அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் அவ்வளோ அழகாக சொல்லுது. ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லியிருக்குங்க. ஷேர் மார்க்கெட் பற்றி, மியூச்சுவல் ஃபண்டு பற்றி. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதான், 5-6 ஃபண்டு பிரித்து போடணுமா. அன்றைக்கி வேதத்தில் போட்டிருக்கு 7-8 இடத்துல பங்கிட்டு கொடு. தமிழில் பங்கிட்டு கொடுன்னு இருக்கு, இங்கிலீஷில் ஷேர் பண்ணு. 7-8 இடத்துல ஷேர் பண்ணு. அன்றைக்கே ஷேர் மார்க்கெட்டை வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. தண்ணீர்கள் மேலே உன் ஆகாரத்தை போடு, நெடுநாள் கழிச்சு அதன் பலனை பார்ப்பாய். இன்வெஸ்ட் பண்ணு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதோட ரிட்டர்ன்ஸ் வரும், ப்ராஃபிட் வரும். வேதம் சொல்லுது. வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நிர்வாகம் மிகவும் அவசியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மீதியான துணிக்குகள் வீணாய் போகாதபடிக்கு சேர்த்து வைன்னு சொல்லி. நம்மக்கிட்ட எவ்வளோ சில்லறைகள் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பல்காக போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. பல்காக போகிறது கூட பெருசு இல்லைங்க, அந்த சில்லறையாக போகிறது தான் பெரிய பாதிப்பை கொடுக்குது. சொட்டு சொட்டாக வெளியில் போகிறது தான் மொத்தத்தையும் உறிஞ்சிருது. கவனம் தேவை. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கவனம். எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுங்க, உங்களுடைய கடனை ட்ராக் பண்ணுங்க, உங்களுடைய வட்டியை ட்ராக் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ட்ராக் பண்ணுங்க. அதை எடுத்து எடுத்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த கடன் அடைவதாக, இந்த கடன் அடைவதாக. ஒவ்வொரு நாளும் காலையில் சாயந்தரம் தூங்க விடக்கூடாது. அதுலேருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அந்த கடனோட கவுண்டிங், அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு ஜெபித்துட்டே இருங்க. தேவன் அற்புதம் செய்வார். உன்னுடைய எக்ஸ்பென்சஸ், செலவுகள் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக்கார். ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு. மிச்சம் தானே,
தூக்கி போட்டு போயிருக்கலாமே. ஆனா அந்த மிச்சம் கூட சேதம் போகக்கூடாது. அதெல்லாம் சேர்த்து தான் 12 கூடை எடுத்தார். அதுலயும் பாத்தீங்களா ஆண்டவர் ஒரு அழகான காரியம். எத்தனை சீஷர்கள் இயேசுவுக்கு? அத்தனை கூட மீதியா இருக்கா இல்லையா? ஒருத்தன் சும்மா போகக்கூடாது. 13 ஆயிருக்கலாம், 11 வந்திருக்கலாம். ஏன் 12 வந்துச்சு? ஆண்டவர் எல்லாமே கரெக்டா பண்றார். உங்க வாழ்க்கையிலும் பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான காரியத்தை பிளான் பண்ண. நிர்வாகம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீ உன் குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்கு உனக்கு ஞானம் அவசியம். உன்னுடைய ஊழியத்தை நடத்துவதற்கு உனக்கு ஞானம் அவசியம். உன்னுடைய வேலையை நடத்துவதற்கு ஞானம் அவசியம். இதுதானே வாங்கி போடு, இதுதானே வாங்கி போடு, வாங்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் வாங்கி 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 குப்பையா வீட்டில் கிடக்கும். உலகத்தில் பெரிய பணக்காரர் வாரன் பஃபட் அப்படின்றவர் அவர் சொல்றாரு, நீ இப்போ நிறைய பொருள் வாங்கிட்டே இருந்தனா பிற்காலத்தில் நிறைய விற்க வேண்டிய வருமா, உன்னையே இழக்க வேண்டிய வருமா. அவர் சொல்றார், நிறைய தேவையில்லா சாமான்கள்லாம் வீட்டை கழிங்க. வீடு பார்த்தா சுத்தமாக இருக்கணும். வீட்டை நிர்வகிக்க பழகுங்க. வீட்டை அலங்காரமாக வச்சுக்க பழகுங்க. ஆமாம், இது ஒரு வேலை நினைக்காதீங்க. நீங்கள் வாழக்கூடிய அந்த வாசஸ்தலம் அழகாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருங்க. ஏதேனே தேவன் படைச்சிட்டு ஆதாம் ஏவாள் அங்கே சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் தான் தேவன் வைத்தார். நீங்கள் வாழக்கூடிய அந்த வீட்டை பண்படுத்துங்க, அதை காத்து கொள்ளுங்க. நிர்வாகம், அப்போதான் உங்கள் குடும்பம் செழிப்படையும். நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நீசருக்கு முன்பதாக நிற்காமல் ராஜாக்கள் முன்பதாக நிற்பீர்கள். சில வீட்டிலலாம் உள்ளே போனோடனே வாடை கவுச்சி வாடை அடிக்கும். அதில் டீ வேற ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, இவ்வளோ பெரிய டம்ளரில் தண்ணியாக கலந்துட்டு, அதுலேயும் பார்த்தா ஒரு சீனி இருக்காது, டீ தூள் இருக்காது, இல்லை கூட குறைய இருக்கும். அன்பின் நிமித்தம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கலாம். ஆனால் அங்கே நிற்க முடியுமா கொஞ்ச நாள்? அடுத்த முறை போகும்போது குடிக்க தோணுமா, இல்லை அவங்க வீட்டுக்கு போக தோணுமா? வீட்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை கவனமாக பார்த்துக்குங்க. நான் வேலைக்கு இங்கே வரும்போது என் டேபிளை பார்க்கும்போது சில நேரங்களில் கச்ச 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 கச்சன்னு வச்சுருப்பாங்க. வேலை கூட பார்க்க மாட்டேன், முதல்ல டேபிளை க்ளீன் பண்ணுறது. நான் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலம் அழகாக இருக்கணும். அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அமைதல் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். அப்போ தான் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். நிர்வகிக்க பழக வேண்டும். உன் குடும்பத்தை நிர்வகிக்க பழகு. நீ நன்றாய் நடத்துவதற்கு விசாரணைக்காரனாக இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நிர்வகிக்கிறோம், வேலையை நிர்வகிக்கிறோம், வீட்டை நிர்வகிக்கிறோம், ஊழியத்தை நிர்வகிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குன்னு ஒரு நிர்வாகம், நேரம், இதிலெல்லாம் பிஸியாக இருக்கும். கடைசியாக நான் வர்றேங்க, இதிலெல்லாம் பிஸியாக இருக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை நிர்வகிக்கிறதுக்கு. உன்னை வீட்டை நீ அழகாக்குற, ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதை நிர்வகிக்க பழக வேண்டும். அதை நிர்வகிக்க பழகினாதான் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு அதில் தவறிடுவோம். உலகத்தில் பிஸி ஆகிடுவோம், வேலையில் பிஸி ஆகிடுவோம், வேலையில் அழகாக நம்ம உயர்ந்துட்டே வருவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நல்லா நடத்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார். நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? கர்த்தருக்காக என்ன செய்தாய்? நான் சொன்னேன்ல, அந்த ஒரு நாள் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பெட்டியில் உன்னுடைய உடல் அந்த இடத்துல இருக்கு. உன்னை சுற்றி சொந்தக்காரங்கள்லாம், உனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நீ யோசிப்ப, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய மறந்துட்டேனே. இன்னைக்கு இங்கே சேர்க்குற பொக்கிஷன்லாம் எதுவுமே அங்கே நமக்கு உதவ போகிறது கிடையாது. எதுவுமே உதவாது. எல்லாம் இந்த பூமியோட முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே கொண்டு வரல. தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக அந்த இடத்துக்கு போக போகிறேன், அவ்வளோதான். காற்று அடித்த உடனே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான். மனுஷனுடைய வாழ்க்கை மாயை. அப்போ இந்த உலகத்தில் ஆடுற, ஓடுற, பாடுற, சம்பாதிக்கிற எல்லாமே இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. நீ சம்பாதிச்ச சொத்து 60 வயசு மேலே சுகர் சாப்பிட முடியல. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களால ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியாது. இது சாப்பிட்டா அது முடியாது, இது சாப்பிட்டா உடம்பு கேடு, இது சாப்பிட்டா கிட்னிக்கு அடிவாங்க, இது சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு பிரச்சனை. எத்தனை பேருக்கு உதவுது பணம்? எத்தனை பேருக்கு உதவுது? கடைசியில் களி திங்கிறாங்க. இன்னைக்கு பெங்களூரில் போனீங்கன்னா பார்க்கலாம், இன்னைக்கு எல்லா ஐடி ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கேப்பக்களி சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேப்பக்களி நல்ல களி உருண்டை நம்ம ஊரில் தான் சாப்பிட மாட்டாங்க.
ஆனால் பெங்களூரில் சாப்பிட்றாங்க, கேப்பக்களியை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆ, ஐயா அங்கே இருந்திருக்காரு, அதனால் தெரியுது. அதில் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, களி திங்கிற போறியா அப்படின்னா எங்கே என்ன அர்த்தம்? ஆ, யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? சும்மா வேடிக்கை பார்த்தப்ப கேட்டால் ஹெல்த்துக்கு டயட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. என்ன சம்பாதிச்சாலும் இவ்வளோதான். என்ன ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ஃப்ளைட்டை விட வேகமாக போகிறதுக்கு இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்ந்துடுறோம் ஒரு இடத்துக்கு, அவ்வளோதான் மனுஷனுடைய. ஆனால் நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், அங்கே நீ பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்றால், அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த பூமியில் நீ வாழ்கிற நாட்கள் மட்டும்தான். உன்னுடைய இறுதி நாளில் இதுதான் என்னுடைய இறுதி நாள் தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்னென்ன செய்வ, தேவனுக்காக என்னென்ன வாழணும்னு நினைக்கிற, அந்த இறுதி ஒரு நாளில், அந்த ஒரு மணி நேரத்தில், அந்த கடைசி நிமிடத்தில் நீ யோசிச்சு ஒரு பயனும் கிடையாது. நீ வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்காக ஏதாவது செய்து கொண்டே இரு, தேவனுக்காக ஏதாவது உழைத்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணித்துளிகளும் தேவனுக்காக ஏதாவது அவருடைய நாம மகிமைக்காக செய்து கொண்டே இரு. இதுதான் உனக்கு பரலோகத்தில் உதவ போகிறது. இந்த சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. இந்த சொத்துக்களை திருட முடியாது. பரலோகத்தில் பத்திரமா இருக்கும். நீங்கள் வரும்போது ஜீவ கிரீடம் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. உத்தம ஊழியர்னே அழைப்பாங்க. இது நல்ல ஒரு கிறிஸ்மஸ் சீசன். தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம அநேகருக்கு நல்ல உதவிகளை செய்யலாம். உங்களால் இயன்ற மட்டும் ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவுங்க. இந்த சிறியவனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். உங்கள் குடும்பத்தை விசாரிக்க மறந்துடாதீங்க. வேலையில் பிஸி, ஊழியத்தில் பிஸி அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய சந்ததிகளை விட்டுறாதீங்க. நீங்கள் வயிற்றில் பெற்ற பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற வேண்டும். அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டும். எண்ணற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். தேவனுக்காய் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நிர்வகித்த நிர்வாகத்தை போல நாமும் நிர்வகிக்க பழகுவோம். வீணான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவையற்ற பொருட்கள்லாம் வாங்குவதை தவிருங்க. தேவையானது வாங்குங்க. தேவையற்றவருக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் செய்வார். தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க சொல்லி உங்களுக்கு தேவன் அதிகமாக கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கறதெல்லாம் தேவன் நமக்கு அனுபவிக்கிறதுக்காக சொல்லலை, நம் மூலமாக ஒருத்தர் கொடுக்கறதுக்காக. வி ஆர் ஜஸ்ட் போஸ்டர் மேன். போஸ்ட்மேன் என்ன செய்வார்? போஸ்ட்மேன் வேலை என்னது? ஒருத்தவங்ககிட்ட லெட்டர் வாங்கி அப்படியே மற்றவங்ககிட்ட கொடுப்பாரு. ஆமாம், லெட்ரு வாங்கி அந்த லெட்டருக்கு சொந்தக்கார்ட்ட கொடுத்துறது. நம்மளும் போஸ்ட்மேன் தான். போஸ்ட்மேன் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியங்கள்லாம் யாருக்கோ ஒருத்தர் போக வேண்டியது, அதை கொண்டு போய் சரியாக சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். திருவிருந்துக்கு நேராக ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு திறமையுள்ளவர்களாய் மாற தேவன் எங்களுக்கு தாளந்துகளை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை விசாரித்து நன்றாய் நடத்துவதற்கு, எங்கள் வேலையை விசாரித்து நடத்துவதற்கு, எங்கள் ஊழியத்தை நடத்துவதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தாங்க ஏசப்பா. சில நேரங்களில் வர சோர்வுகள், மனக்கசப்புகள், மற்றவருடைய வார்த்தைகள், இருதயத்தின் புண்படுத்தல்கள், இதை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தேவனே உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, நீ தீமோத்தேயுக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான் ஏசப்பா? தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்வான்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் மூலம், அவர்கள் நாமம் மூலம் ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் செய்யுங்க ஏசப்பா. அவர்கள் செய்கிற நற்கிரியினால மனுஷர் ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்த கத்திருக்கிறபே செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு வந்து திருச்சபை மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறேன். வரும் நாட்களில் கொண்டு வாங்க ஏசப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்துக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சேர்ஸ் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க.